ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வேறு லெவல் சேனல். வீடியோ பார்த்துட்டு கடைசியில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்கின் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏகேவுக்கு மொத்தம் 3 ஸ்கின் வச்சுருக்கேன். ஆட்ரிபியூட் அடுத்தது பாருங்கள், போயா ஸ்கின் வச்சுருக்கேன். க்ரோசோவுக்கு, எஸ்கேஎஸ்க்கு, ஃபேமஸ்க்கு, அடுத்து AA94 கன்னுக்கு, எஸ்எம்ஜியில் இருக்குது. இல்லை ஷார்ட் கன்னில் M1040க்கு 1 இருக்குது, ஷார்ட் கன்னுக்கு 2 இருக்குது, ஸ்னைப்பருக்கு 2 இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் பாம்புக்கு 1 இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ. என் பேசுதான் தப்பு இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இப்போ தான் சேனலுக்கு புதுசு, அதனால இப்படி தான். சரி வாங்க மேட்ச்சுக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம பார்க்க போகிறதுன்னா ஷார்ட் கன் சேலஞ்ச். ஷார்ட் கன்னை மட்டுமே வச்சு வின் பண்ணுறது. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி M500 சேலஞ்ச் போட்டிருந்தேன், மறக்காம மதியம் பாருங்கள். நீங்கள் மேட்ச்சுக்குள்ளே போகும்போது எமௌண்ட் போட்டு அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. இந்த மேட்ச்சில் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல். கடைசியில் ஹெட் ஷாட் பாருங்கள். இது ஷார்ட் கன்னில் ஹெட் ஷாட் சும்மா வேறு லெவலில் வந்துருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் M500 கன் வாங்குங்க. அப்போ தான் ஸ்கோப் போட்டு ஈஸியாக அடிக்கலாம். கொஞ்சம் வீடுங்க அதிகமாக இருக்கிற இடம் மாதிரி இருந்தால் நீங்கள் G8 வாங்கிக்கோங்க. அந்த இடத்துல ஸ்கோப் போட பார்த்து அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வந்துட்டான் அடுத்து வரான் மேலே. இந்த சும்மால் அடிக்கிறான் ஹெட்ஷாட். அவ்வளோதான். என்ன யாரோ அடிக்கிறாங்க. 2 ஹெட்ஷாட் போட்டாச்சு. சைட்லேருந்து அடிக்கிறான். அவங்க பார்த்துட்டு கீழேருந்து அடிக்கிறான். ஒரு மெடிக்கிட்டு ஒன்று போட்டுக்கலாம். இவன் டீம்மேட்டில் சீக்கிரம் பக்கம் வாடா, நான் ரினியூ பண்ணுறேன், வாடா டக்குன்னு வாடா. ரினியூ எங்கே இருக்காங்க? அங்கே ஒருத்தர் வரான். இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்களா? ஃபஸ்ட்டு ஒருத்தர் அடித்து முடிச்சு விட்றலாம். ஹெட் ஷாட். தப்பிச்சு போக பார்க்குறான். ரீலோட் பண்ணு. இது 20 வச்சா வரான். நல்லா போட்டான் மேலே போடு. அவ்வளோதான் முடிஞ்சு. 4 கில்லு நம்மளுது. சிறப்பான தரமான சம்பவங்கள் பார்த்துருக்கு. மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்து ஷார்ட் கன் தான். இப்போ நீங்கள் ஷார்ட் கன் வாங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் க்ளோவல் வாங்குங்க. ஷார்ட் கன் வச்சுருந்தா கண்டிப்பாக க்ளோவல் வாங்கி தான் ஆகணும், இல்லைனா நம்மளை ஈஸியாக போட்டுருவாங்க. லாங் ஷாட்லாம் சொல்லும்போது நம்ம க்ளோவல் போட்டு சொல்கிறாருங்க வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கும்போது அங்கே ஆளுங்க வராங்க. நம்ம ஷார்ட் கன்னில் இங்கேருந்து சுட முடியாது. ஸோ நம்ம பக்கம் போய் சுடுறதுக்குள்ளே அவங்க லாங் ஷார்ட் கன் வச்சு போட்டுருவாங்க நம்மளே. அதனால தான் நம்ம க்ளோவல் வாங்கணும். இந்த சைடு வீட்டிலேருந்து ஒருத்தர் சொல்கிறான். இந்த மாதிரி இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல க்ளோவால் இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க ஈஸியாக போட்டிருப்பான். போடுறான். மெடிக்கெட் போட்டு வரையிறாடி. எங்கேறான்? வேறு ஒன்றும் ஆளுங்க இருக்காங்களா? நம்ம எல்லாம் போட்டாங்க. ஒருத்தன் இருக்கான். சுடுறான். ரைட் சைடு வெளியே வாடா. அவ்வளோதான். 2 அடி முடிஞ்சு. டெசிடிகள் வச்சுருக்கான். 2 எடுத்துக்கலாம். நடுமுறை 2 கிலோ நம்மளுது. மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அங்கே தான் கடைசியில் தான் உங்களுக்கு இருக்குது. ஷார்ட் கன்லேயே 4 பேர்த்தையும் ஒன்றா ஒரே இடத்துல சமாதி கட்டியிருப்போம் பாருங்கள். முடிஞ்சளவு ஷார்ட் கன் வச்சுருக்கும் போது வீட்டுக்குள்ளே பூந்து போங்க. அப்போ தான் டக்குன்னு சொல்ல முடியும். ஓப்பன் ஸ்பேஸில் போனீங்கன்னா எங்கன்னா வந்து அடிச்சிருவாங்க. வராங்க. இங்கிறோம் போட்டாச்சு. சொல்கிறதுக்குள்ள அவன் அடிச்சிட்டான் நம்மளே. இனிமேல் 2 பேர் இந்த பக்கம் இருக்காங்க. போகலாம். இன்னும் முடிச்சு விட்டு போயிடலாம். யாரும் ரினியூ பண்ணிடுவாங்க.
இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். பார்த்துட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கான். செவுத்துக்கிட்ட வந்துட்டான் வெளியே வந்துட்டான். அவ்வளோதான் பட்டுச்சு. ஏழு கில் பண்ணியாச்சு. காணும் வராங்க. வந்துட்டாங்க. ஷார்ட் கன்னை மாற்றி போடுறான். சிறப்பாக செஞ்சுக்கிட்டோம். அவனையும் போட்டாங்களா? ஷெட் பின்னாடி இந்த டிஸ்டன்ஸ் சைட்லேருந்து இந்த படிக்கட்டுக்கு பக்கம் சைடில் தெரியாண்ணா, படிக்கட்டு பக்கம் இருக்கான். டீட்டெயில் பண்ணிடலாம். பக்கம் வாங்க. கொண்டுட்டாங்க. லாங் ஷாட்டில் போய் ட்ரை பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது. க்ளோவால் உடச்சிருவாங்க. 3 மேட்ச் ஜெயிச்சு அடுத்த மேட்ச் பார்க்கலாம். உங்களுக்கு ஷார்ட் கன் ஒன்று இருந்தால் போதும். ஷார்ட் கன் சேலஞ்ச். மற்ற வீடியோ எல்லாமே கரெக்டாக 4 நிமிஷம் 30 செகண்டில் முடிஞ்சிடும். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் லேட் தான் போகும். ஷார்ட் கன் வச்சுருக்கிறதால அப்படி. இந்த பக்கம் இங்கே இருக்கான். இந்த பக்கம் சுற்றிட்டு வரலாம். யாரும் இல்லை. இங்கே இருக்கான் இனிமே. ஹெட் ஷாட் வந்துடுச்சு. இன்னொருத்தர் இருக்கான். ஹீரோ வரான். அவனையும் அடிச்சு விட்டாச்சு. ரீலோட பண்ணுற ஹீரோ அடிச்சு விட்டாச்சு. இன்னும் ஒருத்தன் எங்கே இருக்கான்? 2 பேர் இருக்காங்களா? இவன் ஹெட் ஷாட் போட்டாச்சு. மேலே இருக்கான். போட்டான். பாம்பு போடுறான். இன்னும் போட்டான். ஜோனில் மாட்டிட்டான். வின் பண்ணியாச்சு. அவ்வளோதான். வாங்க, எங்கன்னா சுட்டுக்குன்னு கழுவுறீங்க. வெளியே வாங்க, அடுத்த மேட்ச் போகலாம். நம்மளது எத்தனை கில்லுன்னு பார்த்துக்கலாம். 11 கிலோ அடிச்சிருக்கோம். 3233 டேமேஜ். நவீட்டா பரவாயில்ல, 4 கில் பண்ணியிருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கீழே பாக்ஸில். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் இதோட